இன்றைக்கு சர்வதேச முட்டாள்கள் தினம். வீரமணியின் சில முட்டாள்தனங்களை இந்த நாளில் பார்ப்போம். விடுதலையில் வந்த கேள்வி பதில் இது. கேள்வி: ஐயா, பெரியார் முட்டாள்கள்தான் வேண்டும் என்று சொன்னார். அப்போ நாம் முட்டாள்களா ஐயா? தங்களது பதில். திலீபன் என்பவர் கேட்ட கேள்வி. அதற்கு வீரமணியின் பதில்: அவரது முட்டாள் என்ற சொல்லாட்சி கடமையை கட்டுப்பாடுடன் செய்யும் தொண்டன் என்றே பொருள். அப்பொருளில் நான் முதல் முட்டாள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். மூளையை கலற்றிவிட்டு செய்கிற அடிமைத்தனத்தை கட்டுப்பாடுடன் செய்வதாக கதை விடுகிறார் வீரமணி. அடிமைக்கும் அடியாளுக்கும் தொண்டனுக்குமான வித்தியாசம் தெரியாமல். இப்படித்தானே ஒவ்வொரு கட்சி அடிமையும் ஒவ்வொரு மத அடிமையும் தன் அடிமைத்தனத்தை கட்டுப்பாடென வீரமணியை போல் பூசி மெழுகுவான். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வான். பிறரின் இத்தகைய நிலை வீரமணிக்கு அடிமைத்தனமாக தெரிகிறது. அந்த அடிமைத்தனத்தையே தனக்கென்று வரும்போது பெருமையாக சொல்லிக்கொள்வது எவ்வளவு ஈனத்தனமான செயல்! இத்தகைய முட்டாள்தனமான அறிவை வைத்து கொண்டு 1/4/20 நாள் விடுதலையில் ஏப்ரல் 1 மட்டும்தான் முட்டாள்கள் தினமா என்கிற தலைப்பில் தலையங்கம் வேறு வெளியிட்டுள்ளார்கள். அதிலிருந்து ஏப்ரல் 1 மட்டும்தான் முட்டாள் தினமா, மற்ற நாள்களிலெல்லாம் புத்திசாலித்தனமாக ஏறு நடை வீறு நடை போடுகிறோமா? மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, 6வது அறிவு இருக்கிறது. அது சிந்தனை கூறு கொண்டது என்று சொல்லப்படுகிறது. எல்லா இடங்களிலும் சிந்தனை பார்வை என்பது இளம் வயதிலேயே கொடுக்க வேண்டிய பயிற்சி. ஆனால் நம் வீடுகளில் அந்த மனப்பான்மை உண்டா? முதலில் பெற்றோர்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். இதில் அவர்களை மட்டும் சொல்லியும் குற்றமில்லை. அவர்கள் இளம் பருவத்தில் இருந்தபோது அத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படவில்லை என்பது யதார்த்தம். நம் மூளையை ஆக்கிரமித்திருக்கும் அல்லது திணிக்கப்பட்டிருக்கும் கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, அவற்றின் குணங்களான கண்மூடித்தனமான பின்பற்றுதல்கள், முன்னோர்கள் சொன்னார்கள் என எசப்பாட்டு. இதில் மாற்றம் வர வேண்டாமா? நல்ல கேள்வி, வரத்தான் வேண்டும் என தலையங்கம் தொடர்கிறது. இதில் மாற்றம் வர வேண்டும் என்பதை ஆசாமிகள் பிறருக்கு சொன்னாலும் நாம் அவர்களுக்கு முட்டாள்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறோம். ஏனெனில் பிறருக்கு எதையெல்லாம் அறிவுரையாக சொன்னோமோ அந்த எதுவுமே அவனிடமில்லையே. அறிவுரை என்பது சொல்வதோடு நில்லாமல் அவனது செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும். முட்டாள்தனங்களை கொண்டிருக்க ஆத்திகன் நாத்திகன் என்கிற வித்தியாசம் இல்லை. எல்லா இடங்களிலும் சிந்தனை பார்வை வேண்டும் என்கிறான் காரன். அப்படி ஏதேனும் சிந்தனை பார்வை அவனிடமாவது உள்ளதா? அவனும் ராமசாமி சொன்னார் என்கிற எசப்பாட்டுத்தானே பாடுகிறான். 6வது அறிவை என்றாவது எதற்காவது நேர்மையாக பயன்படுத்தி இருப்பானா? பாலியல் வன்கொடுமையை ஜாதி மதம் பார்த்து விமர்சிக்கிறவனின் அறிவு லட்சணம் எப்படி இருக்கும்? சொந்த புத்தி தேவையில்லை, ராமசாமி புத்தி தான் வேண்டும் என்கிறவன் பிறருக்கு அறிவுரை சொல்கிற யோகியதையே முற்றிலும் இழக்கிறான். இன்றைக்கு பார்வை இழந்தவர்களுக்கு, கை கால் இழந்தவர்களுக்கு என்று உடலில் எதை இழந்தாலும் செயற்கையாக உருவாக்கி அதை பொருத்தி உடல் உறுப்புகளை இழந்தவர்களும் ஏனையோர் பெறக்கூடிய அனைத்தையும் பெற வழிவகை செய்யும் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு விஞ்ஞான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இந்த திராவிட கூமுட்டைகள் கொஞ்சம் கூட அறிவின்றி எனக்கு சொந்த புத்தி தேவையில்லை, ராமசாமி புத்தி போதும், நான் முட்டாளாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என கூறுகிறான். எதையும் விஞ்ஞானபூர்வமாய் அணுக வேண்டும் என கூறுகிறவன் இந்த விஷயத்தில் மட்டும் முட்டாள்தனமாய். சரி, இந்த ராமசாமியின் யோகி எதையாவது ஒழுக்கமுள்ள அறிவை கொண்டிருந்தாலாவது ஆசாமிகள் சொல்வதை ஏற்கலாம். ஆனால் ராமசாமியின் அறிவு எத்தகையது என பார்த்தோமே ஆனால் முட்டாள்தனத்தின் முழு உருவமாக அல்லவா உள்ளது. உதாரணத்திற்கு ராமசாமி கூறிய ஒன்றை பார்ப்போம். இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர், அதாவது திமுகவினர். அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையிலே திருட்டுப்பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி.
அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும். விடுதலை 27/8/1967. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஈவே ராமசாமியின் யோகியதை. பானை சோற்றுக்கு இந்த ஒரு சோறு பதம் பார்த்தால் போதாதா? திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என சப்பு கொட்டியவன் பகுத்தறிவாதியாம். அவர் அறிவுதான் வீரமணிக்கு வேண்டுமாம். சொந்த அறிவுடன் சிந்திக்கக்கூடிய முட்டாளாய் இல்லாதவன் ஈவே ராமசாமி கூறிய திருட்டு ருசி கருத்தை ஏற்பானா? வீரமணி தன்னை முட்டாள் என கூறிக்கொள்கிறார். முட்டாளாய்தான் இருப்பேன் என அடம்பிடிக்கிறார். அடம்பிடித்து விட்டு போகட்டும். எங்களையும் ஏன் ஐயா முட்டாளாக்க துடிக்கிறாய்? அதுதானே பிரச்சனை. 4 திருடனுக்கு மத்தியில் ஒரு நல்லவன் இருந்தால் அந்த நல்லவனையும் திருடனாக்கினால்தான் அவனுக்கு நிம்மதி. அதை தான் தீக்காசாமிகள் செய்கிறார்கள். திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்று ஈவே ராமசாமி சொன்னதில் பணமும் பொருளும் அடங்கிவிடவில்லை. பிரத்தியார் பொருள் என எதையெல்லாம் சொல்கிறோமோ அவையும் அனைத்தும் அடங்கி விடுகிறது, பெண்கள் உட்பட. அதனால்தான் ராமசாமி இன்னொரு இடத்தில் கூறுகிறார், ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டாகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனதாலும் நினைக்கக்கூடாதாம். என்ன அடிமைத்தனம்! ஈவே ராமசாமி. விடுதலை 11/10/1948. ஒரு பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிறவனுக்கு திருட்டும் பிறருக்கு சொந்தமானதை அபகரிப்பதும் குறியாக உள்ளது. இத்தகைய இழிவான அறிவுதான் வீரமணிக்கு வேண்டுமாம். மனதுக்குள் அனுபவிக்க வேண்டுமாம். கலிசடை புத்தியுள்ளவனுக்குத்தானே இத்தகைய சிந்தனை தோன்றும். பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து என ஒரு பக்கம் பேசி நாடகம் ஆடிவிட்டு இன்னொரு பக்கம் ஒழுக்கக்கேடாக திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்பதும் இன்னொருத்தியை மனதால் கூட அனுபவிப்பது போல் அனுபவிக்க கூடாதாம் என்கிறார்கள் என புலம்புகிறார் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமியின் மண்டை மூளை நல்ல விஷயங்களையே சிந்திக்காதா? மனதால் கூட நினைக்கக்கூடாது என ஏன் சொல்கிறார்கள்? மனம் ஒரு குரங்கு என ஏன் சொன்னார்கள்? பால் அதிக சொத்துள்ள உணவானாலும் கெட்டுவிட்டால் நச்சுத்தன்மை அடைகிறது. அதுபோல் மனத்தாலும் மனத்தால் வாழுகின்றவன் மனிதன். நல்ல விஷயங்களை தூண்டிவிடுகிற மனமே ஈவே ராமசாமியின் மனது போல் கெட்டு போனால் எத்தகைய அனர்த்தங்களையும் தூண்டிவிடும். பகுத்தறிவாதி என சொல்லிக்கொண்டு ஈவே ராமசாமி அறிவுக்கு கட்டுப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்வதை சுதந்திரத்தன்மை என்கிறார். மனம் கெட்டால் மானமும் கெடும் என மானமும் அறிவு மனிதனுக்கு அழகு என்று சொன்ன ஈவே ராமசாமிக்கு தெரியவில்லை என்றால் எதையும் ஏன் உரைக்க வேண்டும்? மேடை பேச்சை கைத்தட்டலுக்காக செய்கிறவனின் யோகியதை ஈவே ராமசாமியினுடையது போலவே இருக்கும் என்று சொன்னால் மிக இல்லை. நாம் சொன்ன 2 உதாரணங்கள் போதாதா? சொந்த அறிவு ஏன் வேண்டும் என்பதற்கும் வீரமணி தன்னை முட்டாள் என பெருமை பேசுவதை ஏன் அருவருக்கிறோம் என்று இந்துக்கள் என்றால் திருடர்கள் என ஒரு அகராதி கூறுகிறது என எதிலிருந்தோ எடுத்து கூறினார் கருணாநிதி. அதுபோல் சொந்த புத்தி தேவையில்லை என ஆசாமிகள் உளறி கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் வரும் ஏதேனும் ஒரு அகராதியில் தீக்காவினர் என்றால் முட்டாள்கள் என்று அர்த்தம் போட்டாலும் போடுவார்கள். அதனால் ஆசாமிகள் திருந்துவது நல்லது.